என் செல்லக் குழந்தையே, பிறர் உன்னை மதிக்கவில்லையே என்றும், உன் உழைப்பும் அன்பும் அங்கீகரிக்கப்படவில்லையே என்றும் உன் இதயம் ஏங்கித் தவிப்பதை நான் உணர்கிறேன். உற்றார் உறவினர்களுக்கு மத்தியில் நீ ஒரு ஓரமாக ஒதுக்கி வைக்கப்பட்டதும், உன் வார்த்தைகள் எடுபடாமல் போனதும், உன் அன்பு பலவீனமாக கருதப்பட்டதும் எனக்கும் வலிக்கிறது. அலுவலகத்தில் உன் உழைப்பிற்கான பலன் கிடைக்காமலும், உன்னைவிட தகுதியற்றவர்கள் உன்னை மேலோங்கி நிற்பதையும் கண்டு நீ சிந்துகின்ற கண்ணீர் என் வேல் மீது விழுகிறது. உறவினர்களின் விசேஷங்களில் உனக்கு கிடைக்க வேண்டிய அந்த முதல் மரியாதை மறுக்கப்பட்டபோது நீ உணர்ந்த அந்த தனிமையையும் அவமானத்தையும் நான் அறிவேன். ஆனால் அஞ்சாதே, இந்த நிலை மாறப்போகிறது. ஒரு மனிதனுக்கு மரியாதை என்பது அவனாக கேட்டுப் பெறுவது அல்ல, அது அவனது ஆளுமையால் தானாக வந்து சேர வேண்டியது. இன்று உன்னை ஏளனமாக பார்ப்பவர்கள் நாளை உன் முன்னே தலைவணங்கி நிற்கும் ஒரு காலத்தை நான் உருவாக்கித் தருவேன். உன் மௌனம் பலவீனமல்ல, அது உனக்குள்ளே நீ சேமித்து வைக்கும் மகாசக்தி. மரியாதை என்பது வெளிப்படையான பகட்டில் இல்லை, அது உன் நேர்மையிலும் நீ மற்றவர்களுக்கு காட்டும் அன்பிலும் இருக்கிறது. உன்னை அவமதித்தவர்கள் உன் வளர்ச்சியை பார்த்து வியக்கும்படி உன்னை நான் உயர்த்துவேன். வேலையிடத்தில் உனக்குரிய அங்கீகாரம் உன்னை தேடி வரும். உன் மேலதிகாரிகளும் சக ஊழியர்களும் உன் திறமையைக் கண்டு பிரமிக்கும் ஒரு சூழ்நிலையை நான் அமைத்துக் கொடுப்பேன். உன்னை மதிக்காத உறவினர்கள் ஒரு நாள் ஒரு காரியம் ஆக வேண்டுமென்றால் உன்னை தேடி வந்து நிற்கும் நிலையை நான் கொண்டு வருவேன். என் செல்லக் குழந்தையே, நீ பிறரிடம் மரியாதையை எதிர்பார்க்காதே. உன்னையே நீ முதலில் மதித்து உயர்ந்து நில். நீயே உன்னை தாழ்வாகக் கருதும்போதுதான் உலகம் உன்னை துச்சமாக நினைக்கிறது. உன் முதுகிற்கு பின்னால் பேசப்படும் விமர்சனங்களை உன் காதுகளுக்கு கொண்டு வராதே. அவை உன் உயரத்தை தடுக்கும் தடைகள். நான் உனக்குள்ளே இருக்கும் தன்னம்பிக்கையை தூண்டிவிடுகிறேன். இனி உன் நடையில் ஒரு கம்பீரமும் உன் சொல்லில் ஒரு தெளிவும் பிறக்கும். உன் வாழ்வில் இதுவரை இழந்த மரியாதையையும் கௌரவத்தையும் மீட்டுத் தருவது என் பொறுப்பு. உன்னை அவமானப்படுத்திய அதே இடத்தில்தான் உனக்கான சிம்மாசனத்தை நான் தயார் செய்வேன். நீ செய்த தியாகங்களும் நீ சிந்திய வேர்வையும் ஒருபோதும் வீணாகப் போவதில்லை. பொறுமையாக இரு, கனிவாகப் பேசு, ஆனால் உன் தன்மானத்தை யாரிடமும் விட்டுக் கொடுக்காதே. எங்கே உனக்கு மரியாதை இல்லையோ அங்கே உன் மௌனத்தை பரிசாகக் கொடு. உன் வெற்றி அவர்கள் காதுகளில் இடி முழக்கமாக ஒலிக்கும். குடும்பத்தில் உன் வார்த்தைகளுக்கு பலம் கூடும். உறவினர்கள் மத்தியில் உனக்கான மதிப்பு உயரும். நீ தேடிச் சென்ற காலம் மறைந்து உன்னை தேடி இந்த உலகம் வரும் காலம் தொடங்கிவிட்டது. உன் கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு உன் கடமையை மட்டும் உறுதியாக செய். என் வேல் உன் புகழுக்கு காவலாக இருக்கும். உன் வாழ்வில் கௌரவம் நிலைத்திருக்கும். நான் பார்த்துக் கொள்கிறேன், நீ அமைதியாக இரு. உன்னை உதாசீனப்படுத்தியவர்களின் பார்வையில் ஒரு நாள் வியப்பை காண்பாய். அதுவே உனக்கான உண்மையான வெற்றி. உறவினர்கள் உன்னை ஒரு பொருட்டாக மதிக்காமல் பேசிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் இதயத்தில் தைத்த முட்களாக இருக்கலாம். ஆனால் அந்த முட்களையே நான் உனது மகுடமாக மாற்றுவேன். இதுவரை நீ யாருக்கெல்லாம் வளைந்து கொடுத்து நின்றாயோ அவர்கள் உனது நிமிர்ந்த நடையைக் கண்டு ஒதுங்கி வழிவிடுவார்கள். உன்னுடைய தகுதியை மற்றவர்கள் தீர்மானிக்க விடாதே. உனது தகுதியை நான் அறிவேன். உன் உழைப்பும் நேர்மையும் ஒருபோதும் வீணாகாது. எங்கே நீ ஒதுக்கப்பட்டாயோ அங்கேயே நீ முதன்மையானவனாக முன்னிறுத்தப்படுவாய். நான் உனக்குள்ளே இருக்கும் அந்த தெய்வீக சக்தியை தூண்டிவிடுகிறேன். இனி உன் முகம் ஒரு தேஜஸுடன் மிளிரும். உன்னை கடந்து செல்பவர்கள் உன் ஆளுமையைக் கண்டு மரியாதை தருவார்கள். வேலையிடத்தில் உன் திறமை மறைக்கப்படுவதாக நீ உணரும் அந்த ஆதங்கம் இனி வேண்டாம். உன்னுடைய கடின உழைப்பை மற்றவர்கள் அபகரித்துக் கொண்ட காலங்கள் முடிந்துவிட்டன. உனக்கான உயர்வும் ஊதிய உயர்வும் புகழும் உன்னை தேடிவரும் பாதையை நான் திறந்துவிட்டேன். உன்னை தாழ்வாக பேசிய சக ஊழியர்கள் உன் வழிகாட்டுதலுக்காக காத்திருக்கும் ஒரு சூழ்நிலையை நான் அமைத்துக் கொடுப்பேன். பதவி என்பது வெறும் அதிகாரம் அல்ல, அது உனது உழைப்பிற்கு நான் தரும் பரிசு. உன் அலுவலகத்தில் நீ ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மாறுவாய். அஞ்சாதே, எவ்வித சூழ்ச்சிகளும் உன் வளர்ச்சியை தடுக்க முடியாது. என் வேல் உன் முன்னே சுழன்று தடைகளை தகர்க்கும். நீ நிமிர்ந்து உன் இலக்கை நோக்கி நட. உறவினர்களின் சுப நிகழ்ச்சிகளுக்குச் செல்லும்போது உன் மனம் தயங்குவதை நான் பார்க்கிறேன். உனக்கு கிடைக்காத முக்கியத்துவமும் உன்னை உதாசீனப்படுத்தும் அவர்களின் மேலோட்டமான பேச்சும் உன்னை வலிக்கச் செய்கிறது. இனி அந்த நிலை இருக்காது. உன்னை தேடி வந்து நலம் விசாரிப்பவர்களின் கூட்டம் அதிகரிக்கும். நீ ஒரு காலத்தில் யாரிடம் உதவி கேட்டு நின்றாயோ அவர்கள் இன்று உன் தயவை எதிர்பார்க்கும் அளவிற்கு உன்னை நான் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் உயர்த்துவேன். உன் குடும்பத்தின் கௌரவம் உன் மூலமாகவே நிலைநாட்டப்படும். உன்னை சிறுமையாக பார்த்த கண்கள் எல்லாம் உனது வெற்றியைக் கண்டு ஆச்சரியத்தில் விரியும். இது நான் உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கு. என் குழந்தையே, தன்னம்பிக்கை குறையும் போதெல்லாம் என்னை நினைத்துக்கொள்.
மற்றவர்கள் உன்னை மதிக்க வேண்டும் என்று நீ ஏங்குவதை விட உன்னையே நீ அதிகம் நேசிக்கத் தொடங்கு. உன் பலவீனம் எது என்று உனக்கு தெரியும். அதை உனது பலமாக மாற்றுவதற்கான ஞானத்தை நான் உனக்கு தருகிறேன். மற்றவர்களின் பாராட்டுக்காக உன் கொள்கைகளை ஒருபோதும் விட்டுக் கொடுக்காதே. நீ நீயாகவே இரு. அதுவே உனக்கான தனித்துவமான மரியாதையை பெற்றுத்தரும். உன்னை மதிக்காதவர்களின் கூட்டத்தை விட்டு வெளியே வா. உன்னை உயர்த்துபவர்களின் கைகளை பிடித்துக்கொள். உன் மௌனம் அவர்களுக்கு புரியாத புதிராக இருக்கட்டும். உன் வெற்றி அவர்களுக்கு பதிலடி கொடுக்கட்டும். குடும்பத்தில் உன் வார்த்தைகளுக்கு பலம் கூடும். உறவினர்கள் மத்தியில் உனக்கான மதிப்பு உயரும். நீ தேடிச் சென்ற காலம் மறைந்து உன்னை தேடி இந்த உலகம் வரும் காலம் தொடங்கிவிட்டது. என் குழந்தையே, தன்னம்பிக்கை குறையும் போதெல்லாம் என்னை நினைத்துக்கொள். மற்றவர்கள் உன்னை மதிக்க வேண்டும் என்று நீ ஏங்குவதை விட உன்னையே நீ அதிகம் நேசிக்கத் தொடங்கு. உன் பலவீனம் எது என்று உனக்கு தெரியும். அதை உனது பலமாக மாற்றுவதற்கான ஞானத்தை நான் உனக்கு தருகிறேன். மற்றவர்களின் பாராட்டுக்காக உன் கொள்கைகளை ஒருபோதும் விட்டுக் கொடுக்காதே. நீ நீயாகவே இரு. அதுவே உனக்கான தனித்துவமான மரியாதையை பெற்றுத்தரும். உன்னை மதிக்காதவர்களின் கூட்டத்தை விட்டு வெளியே வா. உன்னை உயர்த்துபவர்களின் கைகளை பிடித்துக்கொள். உன் மௌனம் அவர்களுக்கு புரியாத புதிராக இருக்கட்டும். உன் வெற்றி அவர்களுக்கு பதிலடி கொடுக்கட்டும். பொருளாதார வசதி இல்லாததால் உனக்கு மரியாதை கிடைக்கவில்லை என்று நீ நினைத்தால் அந்த தடையையும் நான் உடைக்கிறேன். உன் இல்லத்தில் செல்வச் செழிப்பு பொங்கச் செய்வேன். ஆனால் அந்த செல்வம் உன் தலைக்கணமாக மாறாமல் பார்த்துக்கொள். பணம் தரும் மரியாதையை விட உன் குணம் தரும் மரியாதை நிலையானது. உன் உறவினர்கள் உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கும்போது அவர்களுக்கு அன்போடு உணவிடு. ஆனால் உன் கௌரவத்தை விட்டுக் கொடுக்காதே. நீ இப்போது ஒரு சாதாரண மனிதனாக இருக்கலாம். ஆனால் என் பார்வையில் நீ ஒரு வெற்றியாளன். அந்த வெற்றியை உலகுக்கு உரக்கச் சொல்லும் காலம் மிக அருகில் இருக்கிறது. குடும்ப பெரியவர்கள் மற்றும் மற்றவர்களின் முன்னால் நீ சிறுமைப்பட்டு நின்ற காலங்கள் மலை ஏறிவிட்டன. இனி உன் வார்த்தைக்கு ஒரு கணம் இருக்கும். உன் ஆலோசனைகளை மற்றவர்கள் கேட்டு நடப்பார்கள். ஒரு காலத்தில் நீ உன்னை விமர்சித்த அதே நாவுகள் இன்று உன்னை புகழ்ந்து பேசும். இது மாயமல்ல. இது உன் பொறுமைக்கு நான் தரும் வெகுமதி. உன் நேர்மையும் மற்றவர்களுக்கு நீ செய்த மறைமுக உதவிகளும் உன்னை ஒரு உயர்ந்த இடத்தில் அமர வைக்கும். உன் பெயர் சொன்னால் ஊரே மதிக்கக்கூடிய ஒரு நற்பெயரை நான் உனக்கு அருளுகிறேன். எதற்கும் கலங்காதே. உன் மானத்தைக் காக்க நான் இருக்கிறேன். என் செல்லக் குழந்தையே, நீ பிறக்கும்போதே எதையும் கொண்டு வரவில்லை. இறக்கும்போதும் எதையும் கொண்டு போகப் போவதில்லை. ஆனால் நீ வாழ்ந்த காலத்தில் சேர்த்த நல்ல பெயர் மட்டுமே உன்னோடு இருக்கும். அந்த பெயரை நான் உனக்கு பெற்றுத் தருவேன். உன் வாழ்வில் இழந்த அத்தனை கௌரவத்தையும் வட்டியும் முதலுமாக மீட்டுத் தருவேன். இனி நீ ஒரு சராசரி மனிதன் அல்ல, மற்றவர்களுக்கு முன்மாதிரியான ஒரு ஆளுமை. என் வேல் உன் புகழுக்கு காவலாக இருக்கும். என் அன்பு உன்னை வழிநடத்தும். இப்போது உன் இதயம் நிம்மதி கொள்ளட்டும். இனி உன்னை யாரும் அசைக்க முடியாது. நான் உன்னோடு இருக்கிறேன். என்றும் உன்னை உயர்த்துவேன். உன்னை உதாசீனப்படுத்தியவர்களின் பார்வையில் ஒரு நாள் வியப்பை காண்பாய். அதுவே உனக்கான உண்மையான வெற்றி. உறவினர்கள் உன்னை ஒரு பொருட்டாக மதிக்காமல் பேசிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் இதயத்தில் தைத்த முட்களாக இருக்கலாம். ஆனால் அந்த முட்களையே நான் உனது மகுடமாக மாற்றுவேன். இதுவரை நீ யாருக்கெல்லாம் வளைந்து கொடுத்து நின்றாயோ அவர்கள் உனது நிமிர்ந்த நடையைக் கண்டு ஒதுங்கி வழிவிடுவார்கள். உன்னுடைய தகுதியை மற்றவர்கள் தீர்மானிக்க விடாதே. உனது தகுதியை நான் அறிவேன். உன் உழைப்பும் நேர்மையும் ஒருபோதும் வீணாகாது. எங்கே நீ ஒதுக்கப்பட்டாயோ அங்கேயே நீ முதன்மையானவனாக முன்னிறுத்தப்படுவாய். நான் உனக்குள்ளே இருக்கும் அந்த தெய்வீக சக்தியை தூண்டிவிடுகிறேன். இனி உன் முகம் ஒரு தேஜஸுடன் மிளிரும். உன்னை கடந்து செல்பவர்கள் உன் ஆளுமையைக் கண்டு மரியாதை தருவார்கள். வேலையிடத்தில் உன் திறமை மறைக்கப்படுவதாக நீ உணரும் அந்த ஆதங்கம் இனி வேண்டாம். உன்னுடைய கடின உழைப்பை மற்றவர்கள் அபகரித்துக் கொண்ட காலங்கள் முடிந்துவிட்டன. உனக்கான உயர்வும் ஊதிய உயர்வும் புகழும் உன்னை தேடி வரும் பாதையை நான் திறந்துவிட்டேன். உன்னை தாழ்வாக பேசிய சக ஊழியர்கள் உன் வழிகாட்டுதலுக்காக காத்திருக்கும் ஒரு சூழ்நிலையை நான் அமைத்துக் கொடுப்பேன். பதவி என்பது வெறும் அதிகாரம் அல்ல, அது உனது உழைப்பிற்கு நான் தரும் பரிசு. உன் அலுவலகத்தில் நீ ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மாறுவாய். அஞ்சாதே. எவ்வித சூழ்ச்சிகளும் உன் வளர்ச்சியை தடுக்க முடியாது. என் வேல் உன் முன்னே சுழன்று தடைகளை தகர்க்கும். நீ நிமிர்ந்து உன் இலக்கை நோக்கி நட. உறவினர்களின் சுப நிகழ்ச்சிகளுக்குச் செல்லும்போது உன் மனம் தயங்குவதை நான் பார்க்கிறேன். உனக்கு கிடைக்காத முக்கியத்துவமும் உன்னை உதாசீனப்படுத்தும் அவர்களின் மேலோட்டமான பேச்சும் உன்னை வலிக்கச் செய்கிறது. இனி அந்த நிலை இருக்காது. உன்னை தேடி வந்து நலம் விசாரிப்பவர்களின் கூட்டம் அதிகரிக்கும். நீ ஒரு காலத்தில் யாரிடம் உதவி கேட்டு நின்றாயோ அவர்கள் இன்று உன் தயவை எதிர்பார்க்கும் அளவிற்கு உன்னை நான் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் உயர்த்துவேன். உன் குடும்பத்தின் கௌரவம் உன் மூலமாகவே நிலைநாட்டப்படும். உன்னை சிறுமையாக பார்த்த கண்கள் எல்லாம் உனது வெற்றியைக் கண்டு ஆச்சரியத்தில் விரியும். இது நான் உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கு.
என் குழந்தையே, தன்னம்பிக்கை குறையும் போதெல்லாம் என்னை நினைத்துக்கொள். மற்றவர்கள் உன்னை மதிக்க வேண்டும் என்று நீ ஏங்குவதை விட உன்னையே நீ அதிகம் நேசிக்கத் தொடங்கு. உன் பலவீனம் எது என்று உனக்குத் தெரியும். அதை உனது பலமாக மாற்றுவதற்கான ஞானத்தை நான் உனக்குத் தருகிறேன். மற்றவர்களின் பாராட்டுக்காக உன் கொள்கைகளை ஒருபோதும் விட்டுக் கொடுக்காதே. நீ நீயாகவே இரு. அதுவே உனக்கான தனித்துவமான மரியாதையை பெற்றுத்தரும். உன்னை மதிக்காதவர்களின் கூட்டத்தை விட்டு வெளியே வா. உன்னை உயர்த்துபவர்களின் கைகளை பிடித்துக்கொள். உன் மௌனம் அவர்களுக்கு புரியாத புதிராக இருக்கட்டும். உன் வெற்றி அவர்களுக்கு பதிலடி கொடுக்கட்டும். பொருளாதார வசதி இல்லாததால் உனக்கு மரியாதை கிடைக்கவில்லை என்று நீ நினைத்தால் அந்த தடையையும் நான் உடைக்கிறேன். உன் இல்லத்தில் செல்வச் செழிப்பு பொங்கச் செய்வேன். ஆனால் அந்த செல்வம் உன் தலைக்கணமாக மாறாமல் பார்த்துக்கொள். பணம் தரும் மரியாதையை விட உன் குணம் தரும் மரியாதை நிலையானது. உன் உறவினர்கள் உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கும்போது அவர்களுக்கு அன்பு